எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிடிஎஸ் என்ட்ரிஸ் வந்து எப்படி டேலியில வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி போடுறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாங்க. லாஸ்ட் வீடியோல நம்ம எப்படி மாஸ்டர் கிரியேட் பண்றது, எப்படி கான்ஃபிக் பண்றது அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருந்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோல என்ட்ரி பத்தி பார்க்கலாங்க. ஸோ உங்களுக்கு மாஸ்டர் கிரியேஷன்ல வந்து என்ன பண்ணிட்டேன், லாஸ்ட் வீடியோல ஒரே ஒரு மாஸ்டர் கிரியேஷன் மட்டும் மிஸ் ஆயிருச்சு. ஸோ அது என்ன அப்படின்னா நம்மளுடைய டியூட்டி லெஜர் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்றதானுங்க. டிடிஎஸ் அண்ட் கான்ட்ராக்ட்னு சொல்லி ஒரு மாஸ்டர் நம்ம பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அதோட டியூட்டி லெஜர் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத இந்த வீடியோல நம்ம அதை பார்த்துடலாங்க. உங்களுக்கு அந்த மாஸ்டர் கிரியேஷன் பத்தின வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க அதை பார்க்கலன்னா நீங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ இப்போ நான் அந்த மிஸ் ஆன டியூட்டி லெஜரை வந்து கிரியேட் பண்றேன். ஸோ கேட்வே ஆஃப் டேலி அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ல இருந்துட்டு கிரியேட் குள்ள போறேன். கிரியேட்ல ஸோ லெஜர் கொடுத்துக்கிறேங்க. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த டியூட்டி லெஜர் நேம் வந்து டிடிஎஸ் ஆன் கான்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேங்க. கொடுத்துட்டு அண்டர் ஹெட் வந்து பாத்தீங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் அந்த அண்டர் ஹெட் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதில் டைப் ஆஃப் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்துட்டு ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணியிருக்கிற நேச்சர் ஆஃப் பேமெண்ட் வந்து பேமெண்ட் டு கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. சேம் அதே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் மிஸ் ஆயிருந்தது லாஸ்ட் வீடியோல. ஸோ இப்போ இதை நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு என்ட்ரிஸ் பர்ச்சேஸ் என்ட்ரி ஒன்று வைக்க போறேங்க. ஸோ அது எப்படி ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் கால்குலேட் ஆகுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க. ஸோ இப்போ கேட்வே ஆஃப் டேலியில இருந்துட்டு நான் வவுச்சர் கொடுத்துக்கிறேன். ஸோ வவுச்சர்ல F9 பர்ச்சேஸ் கொடுத்தாச்சுங்க. ஸோ பர்ச்சேஸ்ல நம்ம ஒரு டேட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேட் கொடுத்தாச்சு. ஸோ நீங்க சப்ளையரோட இன்வாய்ஸ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வல் நீங்க நம்மளுடைய இன்வாய்ஸ் பார்த்து இன்வாய்ஸ் நம்பர் அண்ட் டேட் எல்லாம் கொடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டாவது எந்த பார்ட்டிக்கு நம்ம டிடிஎஸ் பிடிக்க போறோம், பர்ச்சேஸ் என்ட்ரி வைக்கிறோம், குமார் அண்ட் கோக்கு. ஸோ ஆல்ரெடி கிரியேட் பண்ண மாஸ்டருங்க டையிங் சார்ஜஸ் இதில் நான் ஆல்ரெடி கான்ஃபிக் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ ஒரு 50,000 ரூபா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா என்டர் கொடுத்தோன்னே பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு TDS ஓட நேச்சர் கேக்குது இல்லைங்களா, எந்த நேச்சர் வந்து நீங்க செலக்ட் பண்ண போறீங்க. ஸோ இப்போ நான் இதுல பேமெண்ட் டு கான்ட்ராக்ட் அப்படிங்கிற நேச்சரை செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ அசசபிள் வேல்யூ 50,000ங்க. ஸோ இப்போ சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, டிடிஎஸ் ஆன் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற நம்ம கிரியேட் பண்ண லெஜர் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ கொடுத்துட்டேன். டியூட்டி லெஜர் கொடுத்தோன்னே பாருங்க ஆட்டோமேட்டிக்கா டாக்ஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கால்குலேட் பண்ணிட்டு வந்துருச்சுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நான் எத்தனை பெர்சன்டேஜ் நம்ம கிரியேட் பண்ணணும், த்ரெஷோல்ட் லிமிட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் ஆல்ரெடி அந்த நேச்சர் ஆஃப் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணும்போதே நான் கொடுத்துருந்தேங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ டேக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ இன்னொரு சினாரியோ ஒன்று காமிக்கணும் உங்களுக்கு. ஸோ இப்போ இதை நம்ம சேவ் பண்ண போறோம். சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரெண்டாவது இன்னொரு பார்ட்டி ஒன்று நான் கிரியேட் பண்ணிக்கிறேங்க. ஸோ கிரியேட் லெட்ஜர் ஆர்கே அன்கோ கொடுத்துட்டேன். ஸோ இதில் டிடெக்ட் ஆச்சு. ஸோ டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் இண்டிவிஜுவல் கொடுத்தாச்சு. சேம் லெஜர் கொடுத்துட்டேன். பேமெண்ட் டு கான்ட்ராக்ட்டுங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேன் நம்பர் 10 டிஜிட் பேன் நம்பர் வந்து கொடுத்துக்கணும். ஸோ நான் கொடுத்துட்டேங்க. ஸோ இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் எல்லாம் நான் வந்து ரெகுலர் கொடுத்துட்டு நீங்க ஜிஎஸ் நம்பர் இருந்துச்சுன்னா ஜிஎஸ் நம்பர் கொடுத்துக்கோங்க. இப்போ வவுச்சருக்குள்ள வந்துட்டேன். சேம் ஆர்கே அன்கோ இப்போ புதுசாக கிரியேட் பண்ணதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ சேம் டையிங் சார்ஜஸ்ங்க. ஸோ இப்போ நான் இவங்களுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ நான் 25,000 ரூபா மட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ அசசபிள் வேல்யூ 25,000. ஸோ சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நான் டிடிஎஸ் அண்ட் கான்ட்ராக்ட் செலக்ட் பண்றேன். டிடிஎஸ் வந்து என்ன ஆகல அப்படின்னா கால்குலேட் ஆகலைங்க. ஸோ இப்போ ஏன் கால்குலேட் ஆகல அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிட்டோம், த்ரெஷோல்ட் லிமிட் கொடுத்துருக்குறோங்க. ஸோ எங்க கொடுத்துருக்குறோம் அப்படின்னா அந்த நேச்சர் ஆஃப் பேமெண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ல சிங்கிள் பில் வேல்யூ 30,000. ஸோ ஓவராலா வந்து உங்களுக்கு 1 இயர்க்கு வந்து பாத்தீங்கன்னா 1 லேக் மேல போச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்து டிடிஎஸ் பிடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் 25,000 தான் கொடுத்தேங்க. ஸோ கால்குலேட் ஆகல. இப்போ என்ன பண்ண போறேன், திருப்பி அதே பார்ட்டிக்கு ஆர்கேஎன்கோ டையிங் சார்ஜஸ் சரிங்களா. இப்போ நான் 31,000 சிங்கிள் பில் வேல்யூ 31,000 கொடுக்குறேன். ஸோ சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி கொடுத்துட்டேன். இந்த இடத்துல டிடிஎஸ் அண்ட் கான்ட்ராக்ட் டியூட்டி லெஜரை செலக்ட் பண்றேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா பாருங்க உங்களுக்கு டேக்ஸ் கால்குலேட் ஆகுது, 1% கால்குலேட் ஆகுதுங்க. ஸோ இப்போ இது வந்து என்ன பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளுடைய மாஸ்டர்ல டிஃபைன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்க மேனுவலா வந்து என்ட்ரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நம்ம ஆட்டோமேட்டிக்கா டேலியே கால்குலேட் பண்ணிடும். உங்களுக்கு ரிப்போர்ட்டும் வந்து சொல்லிருங்க ஓவராலா என்ன என்ன மாதிரி வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் வேணும் அப்படிங்கிறதுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, டையிங் சார்ஜஸ் அப்படிங்கறத கான்ட்ராக்ட் மட்டும் பண்ணேங்க. ஸோ இதே மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா,
194D கமிஷன் இருக்குதுங்க, இன்சூரன்ஸ் கமிஷனுங்க. 194J வந்து ப்ரொஃபஷனல் சார்ஜஸ். இந்த மாதிரி உங்களுடைய நீட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நேச்சர் ஆஃப் ஹியூமன் கிரியேட் பண்ணிட்டு அதற்குண்டான கரெக்டான த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணாது அப்படின்னா த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டை தாண்டதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் கால்குலேட் ஆகுங்க. ஸோ அதே மாதிரி ரிப்போர்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா வந்து நீங்க ரிப்போர்ட் எடுத்து ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிடிஎஸ் ரிட்டர்ன் கோர்ட்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்கலாம். மேனுவல் ஒர்க்கிங் வந்து உங்களுக்கு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. ஸோ எப்படி வந்து டிடிஎஸ்ல நம்ம போட்ட என்ட்ரிஸை வந்து எப்படி ரிப்போர்ட்டா பார்க்கலாம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு நான் இதை பத்தி சொல்றேங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனல்ல வீடியோ கொடுத்துட்டே இருக்கிறோம். தொடர்ந்து பாருங்க, டேலியை லேர்ன் பண்ணிக்கோங்க. மறக்காம விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.